ஒரு கோட்பாடு தப்புன்றார், ஒரு கொள்கை முறை தப்புன்றார், ஒரு வாழ்வியல் முறை தப்புன்றார். இதை எல்லாமே செய்தது முன்பு ஆர்எஸ்எஸ். இதை அத்தனையும் முயற்சி பார்த்தது பிஜேபி. இன்னைக்கு அது முன்னாடி வரைக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர் வச்சிருப்பாங்க. இந்தியா முழுவதும் அதுக்கான எழுச்சி இல்லைன்னு ஒன்று அவன் ஓபிசி கிட்ட வரான். தமிழ்நாட்டுக்குள்ள வெளியிலிருந்து ஆட்கள் வச்சா வென்றெடுக்க முடியலன்னு உள்ள யாரா இருக்கான்னு பார்த்தாங்க. அவனை வென்றெடு, அவனை விலைக்கு வாங்கி, சீமான் உங்களை எச்சரிக்கிறேன், கிருஷ்ணசாமிக்கு என்ன நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இன்னைக்கு அரசியல் அனாதையாக அவர் விடப்பட்டு இருக்கிறாரோ, நான் உங்களை விட நாக்பூர் போயிட்டு வந்தாங்க, அப்பனோ மகனோ நாக்பூர் போயிட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த தேவேந்திர குல வேளாளர் தோழர்கள் பல்லர் சமுதாயத்தை முழுமையாக ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ள விழுங்கி விட்டு இன்னைக்கு அவரை இலைய தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டாங்க. அதே நிலைமை தான் நாளைக்கு சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும். இது அவரை காப்பாற்றுவதற்கான பிரஸ் மீட்டே இல்லை. அந்த கட்சியை நம்பி ஓட்டு போடுறாங்க பாருங்க, அவங்களுக்காக தெரியப்படுத்துறது, விழித்துக் கொள்ளுங்கள், இவர்கள் அத்தனை பேருமே ஆர்எஸ்எஸ் உடைய வேலை திட்டத்தில் இருந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் என்பதை நாங்கள் வெளிப்படையாக குற்றச்சாட்டு.